கவிஸ் வீட்டு சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கட்லா மீன் குழம்பு. ஏற்கனவே நம்ம வீடியோவில் கட்லா மீன் வறுவல் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க ஐ பட்டனில் இருக்குது, பார்த்துக்குங்க. இப்போ இன்றைக்கி வந்து நம்ம மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மசாலாலாம் எதுவும் அரைச்சி ஊற்றாமல் வீட்டு மிளகாத்தூள்லே வைக்க போகிறோம். மாங்காய்லாம் போட்டு ஹோட்டல் குழம்பை விட டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லெண்ணெயில் செஞ்சுக்கலாம். ஒரு கடாய் காய வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க. தேவையான அளவு ஊற்றிக்குங்க. கடுகு ஒரு ஸ்பூன், அரை ஸ்பூன் வெந்தயம். இது நல்லா பொரிய விடுங்க. 100 கிராம் சாம்பார் வெங்காயம் போட்டிருக்கேன். பொடிய வெங்காயமாக இருக்கிறதுனால நான் முழுசாக போட்டிருக்கேன். பெருசாக இருந்தால் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கிட்டு ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. தேவையான அளவு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நான் 2 போட்டிருக்கேன் கீரி. நீங்கள் எத்தனை போடணுமோ போட்டுக்குங்க. இப்போ நல்லா இதை வதக்கிக்குங்க. இப்போ நான் மீடியம் சைஸ் தக்காளி 3 எடுத்து வச்சுருக்கேன். அதை கட் பண்ணி போட்டுக்குங்க பொடிசாக. அதையும் நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து மாங்காய் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு மெயின் டேஸ்ட்டே வந்து மாங்காய் போட்டு செய்கிறது தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாங்காவை வச்சே நீங்கள் சுடு சாதத்தை போட்டு விரவி சாப்பிட்லாம். அருமையாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு புளி கரைசல் பார்த்துக்கலாம். ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் அளவு புளி எடுத்துக்கோங்க. நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இதில் 4 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் போட்டுக்கேன். தனித்தனியாக போடுறவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கல் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. பெருங்காயம் வாசனைக்கு போடுறோம். இது அந்த வாசனை பிடிக்காதவங்க போடாமல் கூட இருக்கலாம். இதை நல்லா கரைச்சிக்குங்க. இப்போ புளி கரைசல் ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு தக்காளி வெங்காயம்லாம் வதங்கிடுச்சு. இதை நம்ம கரைச்சதை ஊற்றிட வேண்டியதான். ஊற்றி ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். தட்டு போட்டு மூடிடுங்க. நல்லா கிண்டி விட்டுக்குங்க. கிண்டி விட்டு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். இப்போ நம்ம கட்லா மீன் வந்து நல்லா உப்பு போட்டு கழுவி வச்சுக்கணும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் போடணும். இந்த மாதிரி உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கவிச்சு அடிக்காமல் இருக்கும். இப்போ இந்த மீன் அதில் குழம்புல போட்டுங்க. போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். ரொம்ப கொதிக்க விட்டால் கூட உடஞ்சிரும் மீனெல்லாம். ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க, மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாங்காய்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த மாங்காய் டேஸ்ட்லேயே நீங்கள் சாப்பாடு நல்லா சாப்பிட்லாம். மீனை விட மாங்காய் தொட்டு சாப்பிட்டது டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ்.